வணக்கம். பத்மஸ்ரீ, கலைமாமணி, மதிப்புறு முனைவர், நர்த்தகி நட்ராஜ், தமிழிசை நடன கலைஞர். நினச்சி பார்க்குறேன், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா என்னோட நடனத்தோட பயணமோ அல்லது வாழ்க்கையோட பயணமோ எனக்கு ஒரு நல்ல அழகான கவிதை புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் தெரியல, இப்போ என்னோட கவிதை, என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. நான் கடினங்களையும் வெற்றியையும் சேர்த்தே ரசிச்சிருந்திருக்கேன். எல்லாரை போல தான் நானும் ஒரு மழலை குரலோடு அழுது பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பூமியில். நல்ல செல்வச்செழிப்பான குடும்பம், மதுரையில் அனுப்பானடின்னு ஒரு அழகான கிராமம். அதில் பெருமாள் பிள்ளை, சந்திரா அம்மாள் தம்பதிகளுக்கு 10 குழந்தையில் அங்கேயும் நடு குழந்தையாக நான் பிறந்தேன். என்ன நினச்சாங்கன்னு தெரியல, குழந்தையில நான் பிறந்தப்பவே எதுவும் கை காலை ஆட்டிகிட்டு இருந்தேனா இல்லை எதுவும் இப்படி கண்ணங்கண்ணை உருட்டிகிட்டு இருந்தேனான்னு தெரியாது. எனக்கே நட்ராஜன் பேர் வச்சாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் பேர் வச்சதுனால ஆடலை. நான் எப்போ தீ சுடும், தண்ணீர் குளிரும் அப்படின்லாம் நான் நினச்சப்பவே எனக்கு என்னோட பெண்மை பிடிச்சிருந்தது. அது வசதியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு தோழியாக இருந்தது. அந்த குழந்தையோட ஒரு இயல்பு மாறிய ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் சுற்றத்தாருக்கு உறுத்தியிருக்கு, உறவினர்களுக்கு கேலியாக இருந்திருக்கு, பெற்றோர்களுக்கு என்ன செய்ய முடியணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலைப்பாடு. ஆனால் நானாக இருந்திருக்கேன். திரும்ப ஒரு முறையும் என் குழந்தை பருவத்தை நான் எடுத்து வச்சு வாசிச்சிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் எல்லா வெற்றிகளும் உலகளாவிய ஒரு பயணத்தின் பொழுது நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் என்னமோ எனக்கு அந்த காயங்கள் எல்லாமே இப்போ என்னமோ ஒரு மென்மையான பூக்களால் வருடின மாதிரி ஒரு உணர்வில் தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா படிப்பேன் நானுங்கிறது என்னோட தோழி திருநங்கை சக்தி பாஸ்கரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரே கிராமத்தில், இது ஒரு அதிசயமான பிறவி. நான் பிறந்து ஒரு பெண் தன்மையோட ஒரு குழந்தை வளருது. அதே ஊரில் ஒரு 2 வீதி தள்ளி இன்னொரு குழந்தையும் பாஸ்கரன்கிற பேரில் பெண் தன்மையோட திருநங்கை தன்மையோட வளருது. அப்போ யாருமே எங்களை சேர்த்துக்கலைங்கிற பொழுது நாங்கள் 2 பேரும் ஒரு அழகான உலகத்தை நாங்கள் வடிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஊர் பார்வையே எங்கள் மேலே இருக்குது. என் வாசலுக்கு வெளியில் வந்தாலே என்னை நிச்சயமாக கேலி பண்ணுவாங்க, என்னை நிச்சயமாக அவமானப்படுத்துவாங்க, என்னை நிச்சயமாக புறக்கணிப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டே வாசலுக்கு வர்ற பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் நான் எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், நான் எப்படி சிரிக்கணும், நான் எப்படியான பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும்னு நீங்கள் ஒத்தொத்தரா எனக்கு அறிவுரை சொல்லி என் சுயமே தேஞ்சு போன ஒரு உருவத்தை தான் என் கண்ணாடியில் நான் பார்த்தேன். ஆனால் எங்களோட பார்வையிலிருந்து உங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியங்கள் மாதிரி இருந்தது. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. என்னையவே காதலிக்கிற தன்மை எனக்கு அப்பயே வந்தது. நமக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருக்க பொழுது ஏன் இப்படி இருக்கும், இது ஒரு வாழ்க்கையா, செத்து கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தானே வரும். அப்படி வராமல் நீங்கள் எதெல்லாம் கேலி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெகுமதி மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ என் வாழ்க்கை எவ்வளோ வனப்பாக நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கும் கூட நான் நிறைய வெளிநாடுகள் போகிற பொழுது என்னோட நாட்டியத்துக்காக அங்கே உள்ள புகழ்பெற்ற பத்திரிகைகள் எல்லாம் இதே கேள்வியை கேட்பாங்க, நீங்கள் உங்கள் பெண்மையை முதல்ல உணர்ந்தீங்களா, உங்களோட நடனத்தை உணர்ந்தீங்களான்னு. எனக்கு என் பெண்மையை நான் முதல்ல உணர்ந்தேனா அல்லது என் நடனத்தை முதல்ல உணர்ந்தனான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு விடையே தெரியாது. ஏன்னா எப்போல்லாம் என் பெண்மை பூர்த்து நான் ஒரு அழகான பெண்ணு, அதில் பெண்ணுனாலும் சாதாரண பெண்ணு இல்லை, நான் வளர்கிற பொழுதே ஒரு மகாராணி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்தேன். அடி வாங்கியிருப்பேன், கேலி பண்ணப்பட்டிருப்பேன், சாப்பாடு கூட வீட்டில் ஒழுங்காக கிடச்சிருக்காது, தெருவில் நான் இயல்பில் நடக்க முடியாது. 80-90களில் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியான சூழலில் நான் ஒரு திருநங்கை, எனக்கு பெண் தன்மை இருக்குது, என் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியாத சூழல்ங்கிற பொழுது இப்படி இந்த தண்ணீருக்குள்ளே மீன் அழுத மாதிரி என்னோட உலகத்துக்குள்ளாரே நான் அழுதுக்கிருவேன், சிரிச்சுக்கிருவேன். எங்கள் 2 பேருக்குமாக நாங்கள் கட்டி வச்சுருந்த உலகம் ரொம்ப அழகாக வனப்பாக இருந்தது. நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா, வைஜெயந்தி மாலா அம்மா, சாய் சுப்புலக்ஷ்மி, குமாரி கமலா, எம்என் ராஜா அம்மா, இதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க எல்லாரையும் பார்த்து நானும் சக்தியும் ஒரு வாரம் நான் பத்மினியாக இருப்பேன், ஒரு வாரம் அவள் வைஜெயந்தி மாலாவாக இருப்பாள். ஆனால் நான் அந்த வாரம் முழுவதும் எங்கள் வீதி முழுவதும் அந்த படத்தில் எப்படி பத்மினி அம்மா வந்தாங்களோ அது போலவே நடப்பேன், அது போலவே பேசுவேன் எல்லார்ட்டையும். நான் ஏன்னா எங்கள் உலகம் வேறு, எங்கள் உலகத்தில் நாங்கள் அப்படியே கற்பனையாக இருக்கிறதுனால
எனக்கு பார்க்குறவங்கள தான் பைத்தியமா தெரியுமே ஒழிய நான் பத்மினியாவே இருப்பேன், அவள் வைஜெயந்தி மாலாவா இருப்பா. அடுத்த வாரம் நான் ஆசைப்பட்டுட்டு இந்த வாரமும் நான் பத்மினி, இல்லை நீ போன வாரம் பத்மினியா இருந்துட்ட, இந்த வாரம் நான் தான் பத்மினி. இது ஒரு சந்தோஷம். +2 வரைக்கும் தான் பண்ணினேன். ரொம்ப நல்லா படிப்போம். 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸு. சக்திமா கணக்கில் 100க்கு 100 தான் வாங்குவா. அந்த ஆசிரியர்கள் எல்லாம் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நிறைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. என்னோட வெற்றி பயணத்தில் அதெல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே நான் சென்னை வந்து நாங்கள் குடியேறிய பொழுது என்னோட முதல் மாணவி எனது பள்ளிக்கூடத்தோட ஆசிரியையோட பேத்தின்னா கற்பனை பண்ணி பாருங்க. எங்கள் உலகம் வந்து வட்டம் அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல வந்து சேர்ந்த மாதிரி எந்த ஆசிரியை வந்து என்னை பள்ளிக்கூடத்தில் நடனத்துக்கு தயார் செஞ்சாங்களோ அவங்களோட பேத்தியே வந்து என்னோட மாணவி ஆகிற மாதிரியான ஒரு அற்புதம். நேரில் பத்மினி அம்மாவும் வைஜெயந்தி மாலா அம்மாவும் குமாரி கமலாவும் கட்டி அணைச்சு என்னுடைய வாரிசுன்னு சொல்கிற மாதிரியும் அவங்களோட குழாவி அவங்களோட இணைந்து ஆடக்கூடிய வழக்கமும் அந்த வெற்றிகளும். அதன் பிறகு ரொம்ப நல்லா ஆடுற யார் உங்கள் குருன்னு கேட்பாங்க. குருவா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது. அந்த டூரிங் தேட்டரில் சினிமா பார்த்துட்டு திரும்பி வர்ற பொழுது ரோடில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த டூரிங் தியேட்டர் தான் என்னோட முதல் நடன குரு, நடன ஆசிரியர். அதில் வந்த நடிகைகள் தான் என்னோட நடன ஆசிரியர்கள். உலகம் முழுவதும் என்னோட நடன மாணவிகளோட நடன பள்ளிக்கூடங்கள் செழித்து அமெரிக்கா, கனடா, லண்டன், யூரோப், ஜப்பான், சிங்கப்பூர்னு என்னோட மாணவிகளோட மாணவிகள்னு அந்த ஆலமரம் அப்படி செழித்து அப்படி பலன் கொடுத்து, மரம்னா எல்லா பறவைகள் வந்து குடியிருந்து வாழற மாதிரி இப்போ அடுத்த தலைமுறைன்னு வந்துட்டாங்க. ஜெயிக்கணும்னா அந்த நுனி போதும். ஒரு நுனி, நூலோட நுனி அல்லது முடியோட ஒரு நுனி போதும், அதை இழுத்துடலாம். கிட்டப்பா பிள்ளையா அவங்களோட தஞ்சாவூர் வீட்டில் நாங்கள் பேட்டி எடுத்தோம் அப்படின்னா அவரோட மாணவிகள் வைஜெயந்தி மாலா, ஹேமமாலினி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சுதாராணி ரகுபதி, சுச்சேதா செப்பேக்கார் அப்படின்னு போட்ட உடனே அப்படியே தாங்களே வைஜெயந்தி அம்மாவுக்கு நிஜமாவே ஒரு குரு இருக்காங்க, அவர் தஞ்சாவூரில் இருக்காராம் அப்படின்னோடனே 2 பேரும் அடுத்த நொடிய தஞ்சாவூர் போயிட்டோம். நாங்கள் போய் தட்ட போகிற கதவு பரதநாட்டியத்தின் தந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு, என் குரு வந்து அந்த இளம் திருநங்கைகள் காட்டு செடிகள் மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே கல்ச்சராக பேசுறதுன்னு, அந்த பண்பாடாக பேசுகிற பக்குவம் தெரியாது. எப்படி போயிருந்திருப்போம். அதன் பிறகு அவர்கிட்ட 1 வருடம் எங்களை காத்திருக்க வச்சார். மாணவியாக ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், இப்போது இங்கே வந்து நின்றுட்டோமே அப்படின்னு இருந்தது. அப்படித்தான் நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் 1 வருடம் கழித்து அவர் என்னை மாணவியாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதுக்கப்புறம் என்னோட பயிற்சிகள் நடந்த பொழுது தான் தெரிஞ்சது எதுக்காக என்னை 1 வருடம் காத்திருக்க வச்சிருக்காரு. அந்த பொறுமை இருக்கா, அந்த உறுதி இருக்கா, இவள்கிட்ட இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகிறதுக்கு வாங்குற தன்மை திறன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் 15 ஆண்டுகள் குருகுலம் பண்ணியிருக்கேன். 15 வருடங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட பெயர், புகழ், வெற்றி, எனக்கு அந்த மேடையில் ஆடணும், இந்த மேடையில் ஆடணும், அந்த விழாவில் ஆடணும், எதுவுமே இல்லை. எங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. வீடு நிராகரிச்சிருச்சு, சமூகம் நிராகரிச்சிருச்சு. எந்த பிடிப்பினையுமே இல்லாத பொழுது அளவற்ற சுதந்திரம், அதாவது அளவற்ற சுதந்திரம்னு கூட சொல்ல முடியாது. நாங்கள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலுமே அதை பாராட்டுறதுக்கோ பெருமை பேசுறதுக்கோ யாருமே இல்லைங்கிற பொழுது, என்னோட வெற்றியை சொல்லி கத்துற பொழுது, அங்கே எதிர்வினையான ஒரு வார்த்தைகள் கூட பாராட்டுக்கு இல்லாத இடத்துல அது பத்மஸ்ரீ என்ன எந்த விருதுகளுமே பலனாக இருக்காது, மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. அந்த 15 ஆண்டுகள் நடன நுணுக்கம், எப்படி கொரியோகிராஃப் பண்ணணும், யாருக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும். ஒரு பக்கம் வந்து நான் ஒரு கோவிலாக கிராமமாக ஒரு மேக்கப் பாக்ஸை வச்சுட்டு எல்லா இடமும் போய் ஆடுவேன். இன்னொரு பக்கம் பயிற்சிக்காக இங்கே வந்து ரொம்ப வழியான பாடாந்திரம். இன்னைக்கு உலகம் முழுவதுமே நான் விரும்பப்படுறேன்னா அந்த விரும்பப்படுறதுக்கான காரணம் த ரேர் காம்போசிஷன்ஸ் ஆஃப் தாஞ்சூர் குவார்டெட், த ரேர் காம்போசிஷன்ஸ் ஆஃப் தமிழ் கொரியோகிராஃபி வந்து நான் மாத்திரமே ப்ரிசர்வ் பண்ணி ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த வெற்றிகள் எல்லாமே அந்த பந்து மாதிரி எங்களை எடுத்ததுனால பந்து போய் தங்கிராது. அதான் நான் கனவு பந்து நிரம்பினவல்லையா, நீங்கள் அடிச்சு செவத்தில் எரிய திரும்ப வந்தனே ஒழிய செவத்திலே நான் ஒட்டிடலை, செவத்திலே கீழே விழலை. ஏன்னா அந்த தாராபாரதி கவிதைகள் நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. பெரும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம்,
கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும்னு. ஏன்னா எங்களுக்குள்ள இருந்த சுயமரியாதை, சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, இது மாத்திரம்தான் எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் ஒரு பெரிய மகாராணியான ஒரு நினைவில் தான் இருப்போம். என்னை எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருந்தப்போ நான் என்ன செஞ்சேன், இதை இப்படி எல்லாருமே நம்மளை இப்படியே கல்லறிஞ்சிட்டே இருக்கேன், அப்போ நம்ம யார் அப்படின்னு. ரொம்ப நாள் நான் ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருந்தேன். அது என்ன சொல்லுவாங்க, ஏலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏலியன்ஸாகவே நிஜமாவே அப்படி நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வேற நாங்கள் வேறங்கிறப்போ எனக்கு உங்களோட ஒட்டணுங்கிறதே தோணாத பொழுது நான் ஒரு ஏலியன் மாதிரியே என்னை நினச்சிட்டு இருந்த பொழுது நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் படிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக இருக்குமே, அர்த்தநாரீஸ்வரர்னு கும்பிடுறாங்க, ஐயப்பன் பிறப்பை பக்தியாக ஒத்துக்கொள்கிறாங்க, உமையொரு பாகன்னு இறைவனை சொல்கிறாங்க, மோகினி அவதாரம்னு பெருமாளை கும்பிடுறாங்க. ரத்தமும் சதையுமா மோகினி அவதாரமாக நான் இருக்கிறேன், ரத்தமும் சதையுமா அர்த்தநாரியாக நான் இருக்கிறேன். அங்கே கல்லாக இருக்கிறத கும்பிட தோணுன உங்களுக்கு உயிரோடு இருக்க என்னைய கொஞ்சம் மதிக்க கூட தெரியலையே அப்படின்னு சொன்ன வேதனை இருந்தது. என் கேள்வி நிச்சயமாக அதில் நியாயம் இருந்ததுனால படிக்க ஆரம்பித்தா எனக்கு சுப்பிரமணிய பாரதியாரோட அந்த கண்ணம்மா பாடல்கள், ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பா, தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகள், நூல் பிடிச்சு போனால் எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. இந்த பெண் தன்மைக்கு மிகுந்த ஒரு சுயமரியாதை அந்த இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருந்தது. பால்வெளி கடந்த ஒரு நிலைங்கிற பொழுது எனக்கு அப்படியே என்ன அறியாமலே என் பின்னாடி அப்படி ஒரு இறகுகள் அப்படி விரிஞ்சு இருக்கு பிறந்த மாதிரி, எனக்கு என்னோட ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒரு தேவதை போல நான் என்னை உணர ஆரம்பிச்சிட்டேன். இந்த இலக்கியத்தில் நூல் பிடிச்சு போனால் நான் சிலப்பதிகாரத்தில் நான் நின்னேன். சிலப்பதிகாரத்தில் பார்த்தா என்ன மாதிரியே மாதவி ஒரு நடன கதாபாத்திரமே அப்படி ஆடி இருக்கிற பொழுதும் என்னைய மாதவியாவே ஒரு ஒப்பு நோக்கிற பக்குவம் வந்தது. மாதவி ஆடின 11 வகை ஆடல் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா அதில் 9வது வகை வீழ்ந்த ஆடல், பேடி ஆடல்னா ஆடி இருக்கிறான். 2001 தான் சென்னை வந்தோம். அந்த 2 வருடங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, குரு இறந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா இந்த எங்களோட நடன உலகம் ஒரு என்ன சொல்லக்கூடியது, ஒரு மிகுந்த மேல்தட்டு வர்க்கத்தினர்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் நிச்சயமாக பரதநாட்டியம் நானும் ஆடுறேன், நானும் வர முடியுங்கிறது என்ன போல யாராவது போராளியாக இருந்தால் தான் வெற்றி அடைஞ்சு வெளியில் வர முடியும். அப்படி இல்லைன்னா இந்த நடனத்துக்கு உண்மையிலேயே தகுதிகள் தேவையாக இருக்குது. அந்த தகுதிகளோடு பிறந்திருக்கணும், அந்த தகுதிகளோட உறவினர் இருக்கணும், அந்த தகுதிகளோடு அவங்க வளர்ந்துருக்கணும். அந்த மாதிரியான தகுதி உயர்வுகளோடு இருந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு உயர்வான பரதநாட்டியத்தோட கலைஞராக உலகம் பூரா வலம் வர முடியும். இப்போ நான் சொன்ன தகுதி இது எதையுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே நான் பொருந்தலை. இன்றைக்கு இந்தியாவில் 3 மாநிலங்களில் எங்களோட வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டமாக இருக்குது. வெறும் +2 முடிச்சுட்டு கல்லூரியில் அனுமதிக்கலை. என்ன நான் சங்க இலக்கியம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற மதுரை பல்கலைக்கழகத்தில் ஆணில் போடுறதா பெண்ணில் போடுறதுனான்னு நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு பெண்ணுங்கிறதுல தான் வேணும், திருநங்கைங்கிற அடையாளத்தில் தான் வேணும். ஏன் அடையாளத்தை விட்டுட்டு நான் ஏன் போய் என்ன அந்த திருநங்கைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன் நான். அதே முத்தமிழறிஞர் கலைஞர், நான் 96லேருந்து திருநங்கைங்கிற வார்த்தையை நான் தான் எனக்காக உருவாக்கி கொண்டேன். நான் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. 2009 தான் முத்தமிழ் அறிஞர் அவரது ஆட்சி காலத்தில் அது அரசிதழில் இடம்பெற வச்சு திருநங்கைங்கிறத வேறு மொழியில் சொல்கிறாங்களே ஒழிய அலிங்கிறது கூட ரொம்ப சுத்தமான தமிழ், கடந்த நிலைன்னு தான் அர்த்தம். அலிங்கிறது அசிங்கமான சொல்லலை. ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த நிகழ்ச்சிக்கு போனப்போ அங்கே அந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்க வந்திருந்த மிகப்பெரிய செல்வந்தர் அவர். கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சி மிக வெற்றி. அவர் என்னை பாராட்ட போகிறாரு, இனிமேல் நர்த்தகிக்கு அடுத்து பெரிய எதிர்காலம் தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோ என்கிட்ட என்னை ரொம்ப நீ டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, நான் உன்னை பொண்ணுன்னு நினச்சி ஏமாந்துட்டேன். அந்த அந்த ஏமாற்றத்தை அவருக்கு தாங்க முடியல. யோ நான் இப்படியே வாழ்ந்துட்டே இருக்கேயா, நான் அப்போ எங்கே போய் சொல்கிறது அவங்களுக்கு? நான் ஒரு திருநங்கைன்னு நான் போய் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். என் நங்கைத்தன்மைக்கு நானே ஒரு விகுதி கொடுத்துட்டேன். நான் ஒரு அழகான ஒரு ஜீவன் அப்படிங்கிறத தொனிக்கிற அந்த வார்த்தையை எனக்கு முன்னாடி திருநங்கை நர்த்தகி நடராஜன் போட்டால் தான் கச்சேரிக்கு வருவேன்ற ஒரு அழுத்தம் எனக்கு இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு இனத்துக்கே மிக மரியாதையான தமிழில் சொல்லாடல் திருநங்கைகள் அப்படிங்கிறது ஒரு இனத்துக்கே வச்சது.
எனக்கு வந்து என் காலம் முடிஞ்சாலும் கூட இந்த பேர் நிலைச்சிருக்கும். வேற எந்த பேரும் அதோட உடன்படுத்த முடியாது. தமிழ்நாடு அரசோட மாநில திட்டக்குழு உறுப்பினராக தமிழ்நாடு அரசு என்ன நியமிச்சிருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகக்கூடிய பகுத்தறிவு, சுய சிந்தனைகள், வெற்றிகளை உள்ளடக்கிய ஒரு திருநங்கையர் திட்டவரைவை நான் முதன்முறையாக அந்த திட்டவரைவை உருவாக்கி கடந்த வாரம் தான் முதன்முறையாக அதை வெளியிட்டாரு. உலகமே பாராட்டினாங்க. உயர் நீதிமன்றமும் என்னோட முயற்சிக்கு எனக்கு நல்ல ஒரு பாராட்டு தெரிவித்தாங்க. நம்ம விட்ட சுவாசம் இருக்கே, இந்த காற்றுல தான் கலந்திருக்கும். அப்படிங்கிற பொழுது எதனை நின்று எதனை பெற்றோமோ அதனை அதற்கே அர்ப்பணித்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வில் வெள்ளியம்பலம் அறக்கட்டளைன்னு உருவாக்கி, யார் விளிம்புநிலை மக்கள், திருநங்கை மக்களுக்கான பயிற்சி களமா, வாழ்வியல் ஆதாரமா அந்த அறக்கட்டளை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எங்களோட உழைப்பால பெற்ற அத்துணையையும் இந்த சமூகத்துக்கே நாங்கள் திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்க போறோம். என்னோட வெற்றிங்கிறது எந்த இடத்துலையும் என்னுடைய திருநங்கை தன்மையை நான் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தவே இல்லை. எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நீங்கள் ஆணா பிறக்கணும்னு விரும்பி பிறந்தீங்களா, இல்லை பெண்ணா பிறக்கணும்னு விரும்பி பிறந்தீங்களா? நான் திருநங்கையாக தான் பிறக்கணும்னு விரும்பி பிறந்தவன். பிடித்தமான ஒரு தொழில் நடனம், அதையும் ரெண்டையுமே கடவுள் கொடுத்தார். அப்படிங்கிற பொழுது என்னைய விட ஒரு அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? ஒரு மகா மேதை ஒரு இளம் நடன கலைஞரோட ஆரம்ப நிலை அந்த ஆடிஷனுக்கு தானே வந்து கூட வர்றாரு. நான் அப்படியே வெளில இருந்து மதுரைக்காரி இல்லையா, அந்த வீம்பு திமிரு ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு பக்குவத்தில் போய் ஆடிஷன்னா அத்தனை கேமராமேன்ல இருந்து வியூ ஃபைண்டர்ல வெளியில இருந்து பார்த்தவங்க பூரா இங்கே என்ன நடக்குது, ஒரு அப்படியே நெருப்பு பறத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. வெளியில போனோன்னு சொன்னாங்க, யூ ஆர் செலக்டடுனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அது மட்டும் இன்பமாக இருந்தது. பட் வி காண்ட் புட் யூ, எதில் ஒன்று ஆணில் போடுறதா பெண்ணில் போடுறதுன்னு தெரியலை, அதனால யூஆர் அன்ஃபிட், ரிஜெக்டட்னாங்க. என் குருவோட முகம் வாடினது வந்து என்னால் தாங்க முடியலை. அப்போ நினச்சேன் எல்லாமே திறமையாலே உடைச்சு நெருக்கி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி ஆர்டிஸ்ட் நான். மொத்தமே அவங்க 54 தொடங்கினதுலேருந்து 2025 வரைக்கும் 21 பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரியில் இருக்காங்க. அதில் 21 பேரில் நானும் ஒருத்தி, ஒரே திருநங்கை. இது 2011 சங்கீத் நாடக அகாடமி புரஸ்கார் அவார்டி 50 வயதிற்குள்ள வாங்கி ரெக்கார்ட் பிரேக் பண்ணின ஒரு கலைஞர் நான். அதுவும் மெரிட்ல பண்ணினேன். இன்றைக்கும் 4 மணி அதிகாலையில் சக்திமா என்னை எழுப்பி விட்டுடுவா. அது நான் எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, 4 மணிக்கு நான் எழுந்தாகணும். எங்களோட பயிற்சி. எனக்கு எந்த பக்கமும் நான் ஓடலாம், எந்த பக்கம் கை நீட்டலாம், இங்கே நான் என்ன வேணாலும் பண்ணி கொள்ளலாம். அதை தப்பாக சுதந்திரத்தை புரிஞ்சுட்டு தான் இன்றைய தலைமுறை திண்டாடிட்டு இருக்காங்க. அளவற்ற சுதந்திரம் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கான கடிவாளத்தை நீங்கள் உருவாக்கி பாருங்க. சுதந்திரத்தோட பெருமை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். திருநங்கைகள் வந்து எப்பொழுதுமே அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். நீங்கள் அன்பா நட்பா என்கிட்ட வர்றீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் வந்து ஏற்கனவே அடிபட்டு காயப்பட்டுட்டு உங்களை பார்க்குற பொழுது நீங்கள் நீ ஏதோ கேலி பண்ணவோ ஏதோ பண்ணுறதா வர்றீங்கிறப்போ நாங்கள் மூர்க்கமாக நடந்துக்கிறோம். ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு வருடி கொடுத்தது போல் நீங்கள் ஒரு அக்கான்னு கூப்பிடுறதோ, ஒரு அம்மானு கூப்பிடுறதோ, ஒரு தங்கையாக பார்க்குறதோ, ஒரு தோழியாக பார்க்க ஆரம்பித்தா நிஜமாக உங்கள் கண்களில் அன்பை தான் தேடுவோம். அந்த உறவுகளுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குற ஒரு பிறவிகள் நாங்கள். அதில் நர்த்தகியும் விதிவிலக்கல்ல. பத்மஸ்ரீயை கொண்டு நான் எங்கே காட்ட போகிறேன்? என்னோட டாப் கிரேட் ஆர்டிஸ்ட்டுங்கிற தகுதியை போய் எங்கே காட்ட போகிறேன்? வெற்றிடத்தில் நான் கற்றுவேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அங்கே எங்கே எதிரொலிக்க முடியும்? எதுவுமே எதிரொலிக்காது. வெற்றிடத்தில் போய் எங்கே யாருமே எதிர்க்க இல்லாத ஒரு களத்தில் போயிட்டு இருட்டில் கத்தி வீசி கிடக்கக்கூடிய வாழ்க்கை திருநங்கைகளின் வாழ்க்கை. சதுர அறை கூட இல்லை, வட்ட அறை. சதுர அறைன்னா தடவி பார்த்து இந்த மூலையில் இருக்கும், அடுத்து இன்னும் ஒரு 3 மூளை இருக்கு, அந்த மூளைக்கு போவோம், இந்த மூளைக்கு போவோம், இந்த மூளைக்கு போவோம்னு ஒரு புத்திக்காகவாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும். வட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த திசையில் இருக்கீங்கன்னு தெரியும். நிச்சயமாக நான் கத்தியை வீசினேன், என்னோட வட்ட அறையை சதுர அறையாக்குனேன், அதுக்கு ஜன்னல்கள் வைத்தேன், வெளிச்சத்தை உள்ளே வர வச்சேன்,
பெரும் கதவு வச்சேன், யார் வேணாலும் உள்ள வரலாங்கிறதையும் உறுதி பண்ண வச்சேன். எனக்கு ரொம்ப அழகாக டைரி எழுதுகிற வழக்கம் சின்னதுலேருந்து இருக்குது. என் நாட்குறிப்பை படித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை கிடைக்கும். ஏன்னாக்கா ரொம்ப அழகான 2 பட்டாம்பூச்சி ஆன்மாக்கள் ரொம்ப இன்பமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கடந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. நன்றி.